1958 நீங்க எல்லாம் பிறந்திருப்பீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. எனக்கு அப்ப கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசு. அப்போ ஒரு ஹிந்தி படம், நான் திருச்சிக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தேன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. முதல்ல திலீப் குமார், வைஜெயந்தி மாலா நடித்த மதுமதிங்கிற படம். அந்த படத்தை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு 2-3 முறை வளர்ந்த பிறகும் பார்த்தேன். ஏன்னா அது அவ்வளவு நான் ஈடுபட்டு பார்த்த படம் வைஜெயந்தி மாலாவுக்காகவே. அந்த மதுமதி படத்தை பார்த்த ஒரு தாக்கம் தான் என்னுடைய முதல் மகள் பிறந்தவுடன் அவளுக்கு மதுமதின்னு பேர் வச்சு. அந்த படத்துல ஒரு காட்சிங்க, முதல் காட்சியா தான் நினைக்கிறேன், திலீப் குமார் நடந்து வருவார். அப்படி ஒரு ஸ்கார்ஃப் அப்படி கட்டிட்டு ரொம்ப கேஷுவலா ஒரு மலைப்பாங்கான இடத்துல அப்படி நடந்து வர்றார். வரும்போது சலீல் சௌத்ரியோட மியூசிக் அப்படி ஜம்முன்னு ஒரு மியூசிக் கொடுக்கும். அப்படி மியூசிக் அப்படி இயற்கை, அப்படி இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் பள்ளத்தாக்கு, மலர்கள் அப்படி பார்த்து கொண்டே வரார். அந்த மியூசிக்கோட சட்டுன்னு மியூசிக் நிற்கும். அப்படியே ஒரு மௌனம், ஒரு கணம். சுஹானா சஃபர் ஏ மௌசம் ஹஸீ, சுஹானா சஃபர் ஏ மௌசம் ஹஸீ, ஹமே தர் ஹை ஹம்கோ ந ஜாயே கஹீ. முகேஷ் பாடுவார், திலீப் குமார் பியூட்டிஃபுல் ஆக்டிங். அதை கேட்கணும். அதாவது அந்த கணம், அந்த ஒரு மௌனத்தை கொடுத்து விட்டு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். இந்த பாட்டுடைய அர்த்தம் என்னங்க? சைலேந்திராங்கிற ஒரு பெரிய கவிஞர் அவர் எழுதினது. சுகமான கணம், சுகமான பயணம், மீள முடியாமல் தொலைந்து போகுமோ மனம். பூவுக்குள் ஒளிந்து கொண்டு புன்னகைப்பதார், கேளாத இசையால் இயற்கை சிலிர்ப்பதை பார். சிறுமுனகல் சில நொடிகள் புவியின் இசையில் கேள். கஹிகுங்குன் கஹிருஞ்சுன் கி ஜைசே நாச்சே ஜமீன். சிறுமுனகல் சில நொடிகள் புவியின் இசையில் கேள். சுகமான கணம், சுகமான பயணம், மீள முடியாமல் தொலைந்து போகுமோ மனம். கேட்டுட்டே இருக்கலாங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம். இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அப்படி தன்னை இழந்து விட்டு பூவுக்குள் ஒளிந்து கொண்டு புன்னகை, பூவுக்குள்ள ஒருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டு புன்னகைக்கிறது கவிஞருக்கு தான் தெரியும். சாதாரண கண்களுக்கு தெரியுமா? எப்படி இந்த 5 பொறிகளை தாண்டி கடந்து வேறு ஏதோ ஒரு நுகர்வை, அனுபவ நுகர்ச்சியில் கவிஞர் ஈடுபடுகிறான் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இவ்வளவு சொன்னேன்.